தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏ தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விருப்பம் தெரிவித்தார். திமுக எம்எல்ஏ தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விருப்பம் தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் பலத்த அடி வாங்கினார். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைந்தார். மு.க. ஸ்டாலின் 3வது முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைகின்றார். இந்த சூழ்நிலையில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றது. பேராவூரணி தொகுதியில் வெற்றி பெற்றவர் அசோக். 2016ஆம் ஆண்டு இவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகமாக பணம் செலவழித்தார். வெற்றி பெற்றார். ஆனால் கடனாளி ஆனார். தற்போது கோடிக்கணக்கான ரூபாய் கடனில் மூழ்கியுள்ளார். உதவி கேட்டு வருபவருக்கு வாரி வழங்கும் பழக்கம் உள்ளவர். தற்பொழுது கடனில் மூழ்கி தவிக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டியுள்ளது. அவரது கடனை அடைப்பதாக கூறியுள்ளது. இந்த விஷயம் உதயநிதி காதுக்கு கொண்டு போகப்பட்டது. உதயநிதி கண்டுகொள்ளவில்லை. தற்பொழுது அசோக் திமுக தலைமையிடம் தனக்கு வேறு வழியில்லை என்று கூறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக விருப்பம் தெரிவித்துள்ளார். அவரை சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அறிவாலயம். ஆனால் அசோக் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அசோக் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது கடனை எல்லாம் அடைத்து விடுவோம் என ஆதவ் அர்ஜுனா வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பேராவூரணி முன்னாள் சேர்மனாக இருந்தவர் அசோக் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக எம்எல்ஏ அசோக் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.